ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இவர் தெரிவித்ததாக ஒரு கருத்து வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது இஷாரா சிவந்தியை கைது செய்தனால் நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருந்தாங்க. இந்த சிட்டி பஸ் சேவை அப்படின்னு சொல்லி 2021 ஒரு பஸ் சேவை ஆரம்பித்திருந்தாங்க. அது பழைய கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்தப்போ தற்போதைய அரசாங்கம் புதிய ஒரு பஸ் திட்டத்தை ஆரம்பித்திருக்குது. அதாவது லங்கா மெட்ரோ டிரான்சிட்னு சொல்லி ஒரு பஸ் திட்டம் தான் இது. இப்போ இதை வச்சு தான் சில போஸ்ட் பகிரப்படுது. அதாவது அந்த பழைய திட்டத்துக்கு தான் புதிய பேருனை வச்சு இதை கொண்டு போகிறாங்களா. தான் சுஜி இப்போ இலங்கையிலுமே இந்த புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பல்வேறு போஸ்ட் நம்ம காணக்கூடியதாக இருந்தது. கடந்த வாரமே நிறைய பேர் இந்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலுமே இந்த புற்றுநோய்க்கான மருந்து இலங்கையில கண்டுபிடிச்சிட்டாங்க. வணக்கம் சுஜி. வணக்கம் சரண்யா. ஆமாம் சுஜி, கடந்த வாரத்தை போன்று இந்த வாரமும் சமூக ஊடகங்களில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருந்தது. அது உண்மையா பொய்யா என்று சரிபார்க்காமலே பலரும் அந்த விடயங்கள் பகிர்ந்திருந்தாங்க. ஆகவே அவ்வாறு வெளியான விடயங்களில் முக்கியமான சில விடயங்களை எடுத்து அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி உங்களுக்கு வழங்குவதற்காக இந்த வாரம் நாங்கள் தயாராக வந்திருக்கிறோம். அந்த வகையில் சுற்றி நாம் இன்று முதலாவதாக பார்க்கவிருக்கும் விடயம் என்னென்னா, இந்த இஷாரா சிவந்தி தொடர்பான விடயம் தான். இஷாரா சிவந்தினா யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாட்டிலேருந்து கொஞ்ச நாளாக காணாமல் போயிருந்தாங்க. அதே மாதிரி அவர் தேடிட்டு இருந்தாங்க போலீஸ். அதாவது எதுக்காகன்னு பார்த்தா, கடந்த பிப்ரவரி மாதம் 19 கனேமுல்ல சஞ்சீவ, அதாவது குற்றக்குழு உறுப்பினர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள்ள 6ஆம் இலக்க நீதிமன்ற அறைக்குள்ள சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார். அதனுடன் அதாவது இந்த கொலைக்கு உதவி புரிந்த நபர் தான் இஷாரா சிவந்தி. அவங்க காணாமல் போயிருந்தாங்க. ஆனால் அவங்கள கடந்த 14 நேபாளத்தில் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவ்வாறு இஷாரா சிவந்தி அரெஸ்ட் பண்ணப்பட்டதோட நிறைய விடயங்கள் பகிரப்பட்டிருந்தது. அதில் முக்கியமாக ஒரு விடயம் பகிரப்பட்டிருந்தது என்னன்னா, அதாவது இந்த முஜிபுர் ரஹ்மானோடு சேர்த்து தான் ஒரு விடயம் வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இவர் தெரிவித்ததாக ஒரு கருத்து வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது இஷாரா சிவந்தியை கைது செய்தனால் நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த இஷாரா சிவந்தியை கைது செய்யறது வரைக்கும் எப்போ கைது செய்வீங்க, எப்போ பிடிப்பீங்கன்னு கேட்டவங்க இப்போ இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த போஸ்ட் வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது இவருடைய முகத்தோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசின மாதிரி தான் அந்த போஸ்ட் வெளியிடப்பட்டிருந்தது. உண்மையிலுமே சுஜி முஜிபுர் ரஹ்மான் அவர் தெரிவித்தார். ஆமாம், இது பார்க்கும்போது இது ஒரு தனியார் தொலைக்காட்சியின் லோகோவோட தான் இது போயிருந்தது. இப்போ எல்லாருமே டக்குன்னு நம்பிடுவாங்க இது உண்மையான நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. நாங்கள் இது தொடர்பில் ஆராய்ந்து பார்த்தப்போ அந்த மாதிரி எதுவும் ஒரு தகவல் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தெரிவித்ததா இந்த ஊடக செய்திகளும் இருக்கல. இன்னொரு முக்கியமான விடயம், இதை பகிர்ந்திருந்தாங்க ஒரு தனியார் தொலைக்காட்சியின் லோகோடன்னு சொல்லியிருந்தேன். அந்த அவங்களோட ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் இது சம்மந்தமாக, அதாவது இரு தொலைக்காட்சியை நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்ட போதும் அவங்களும் சொன்னது இது எங்களோட லோகோவை தவறாக பயன்படுத்தி இது ஒரு எடிட் செய்யப்பட்ட படம், ஆனால் நாங்கள் இந்த மாதிரி எந்த செய்தியும் போடலை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஊடகங்களையும் இது வெளிவந்திருக்கல. எனவே நாங்கள் இது தொடர்பில் முஜிபுர் ரஹ்மான் அவர்களையும் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் தெரிவித்த ஒரு விடயம், அவர் செவ்வந்தி அதாவது இஷாரா சிவந்தி கைது தொடர்பில் எந்த தகவல்களையும் தெரிவிக்கவில்லைனும் அவர் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருந்தார். இது சம்பந்தமாக அவர் தனது உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு லைவும் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்கிறாரு. அதாவது இந்த குறிப்பிட்ட படம் சில வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற ஒரு ப்ரெஸ் மீட்டின் போது எடுக்கப்பட்ட ஒரு படம். இது சம்பந்தமான முழுமையான அறிக்கையை எங்களோட இணையதளத்தில் நீங்கள் பார்க்கலாம். எதேவராயினும் இஷாரா சிவந்தி கைது செய்யப்பட்டதோட பல காணொளிகள் பல தகவல்கள் வெளிவந்துட்டுருக்கு. ஆனால் இஷாரா சிவந்தி கைது செய்யப்பட்டதுனால நாட்டு மக்களுக்கு எதுவும் நடக்க போகிறது இல்லை அப்படின்ட்டு ஒரு தகவலை பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தெரிவிக்கவில்லை அப்படின்றது கண்டறியப்பட்டுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இஷாரா சிவந்தி டான்ஸ் எல்லாம் ஆடுற மாதிரி எல்லாம் ஏஐ வீடியோஸ் எல்லாம் பகிரப்படுது. அதே மாதிரி கனிமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் பிரதான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் அவர் ரொம்ப அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கிற மாதிரியான ஏஐ காணொளிகள் வந்துச்சு. அதே மாதிரி இஷாரா சிவந்திக்கும் இப்போ வந்திருக்கு.
ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும், என்னதான் இருந்தாலும் இவங்க ஒரு கொலை குற்றவாளி. இது ஒரு பெரிய ஒரு குற்றம் நடந்திருக்கு. அது சம்பந்தமாக இந்த கைதுகள் இடம்பெற்று இந்த மாதிரி விசாரணைகள் நடக்கப்படும் போது அதை நாங்கள் கேலியாக எடுத்து பகிர்ற ஒரு விஷயம் கூட சில நேரங்களில் தவறாக போய் முடியலாம். எனவே இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை அதை நாங்கள் ஜோக்காக எடுத்துக்கிறத தவிர்த்து இதில் சீரியஸ்னஸை புரிஞ்சிட்டு பகிர்ற தகவல்களை சரியாக பகிரணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். சரியா சுஜி? அதே மாதிரி தான் சுஜி, இந்த இன்னொரு விஷயம் வந்து பரவலாக பகிரப்பட்டிருந்தது. ஒரு புதிய பஸ் சேவை ஒன்று வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அதுதான் லங்கா மெட்ரோ டிரான்சிட். இந்த சிட்டி பஸ் சேவை அப்படின்னு சொல்லி 2021 வந்து ஒரு பஸ் சேவை வந்து ஆரம்பித்திருந்தாங்க. அது வந்து பழைய கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்தப்போ இந்த வாகன நெரிசல் அப்படின்றதுக்கு அது வந்து கொழும்பு நகரை அண்மித்து தான் இந்த சேவை வந்து முதலாவதாக வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன் 2ஆம் கட்டமாக வந்து கண்டியில் வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்போது தற்போதைய அரசாங்கம் வந்து புதிய ஒரு பஸ் திட்டத்தை வந்து ஆரம்பித்திருக்குது. அதாவது லங்கா மெட்ரோ டிரான்சிட் என்று சொல்லி ஒரு பஸ் திட்டம் தான் இது. இப்போ இதை வச்சு தான் சில போஸ்ட் வந்து பகிரப்படுது. அதாவது அந்த பழைய திட்டத்துக்கு தான் புதிய பேர் ஒன்று வச்சு இதை கொண்டு போகிறாங்களா, அப்போ 2 கிழமைக்கு இதை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த போஸ்ட்டை வந்து பகிர்ந்துருக்கிறாங்க. உண்மையிலுமே சுஜி இது அப்படி நடந்த ஒன்றா, இல்லாட்டி இது வந்து புதிதாக ஒரு ஆரம்பிக்கப்படுற ஒரு திட்டம்னு சொல்லி இந்த கவர்மெண்ட்டுமே வந்து சொல்லியிருந்தாங்க. அதன் ஆரம்ப நிகழ்வுகளுமே வந்து நடந்திருந்தது. அதன் அடிப்படையில் சுஜி இந்த புதிய பஸ் திட்டம் அது தொடர்பான பல்வேறு தகவல்களை வந்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்குமே வந்து தெரிவித்திருக்காருன்னா. ஆமாம், இது என்னன்னா அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சிட்டி பஸ் திட்டத்தோட அதைத்தான் புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்றது ஒன்று இல்லை. இந்த லங்கா மெட்ரோ டிரான்சிட் அப்படின்றது மெட்ரோ டிரான்சிட்ன்றது இது ஒரு புதிய பஸ் சேவை தான், இன்னும் ஆரம்பிக்கப்படலை. இது அடுத்த வருடம் ஆரம்பிக்கப்படுறதுக்கான நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கு. அதாவது லோ ஃப்ளோ பஸ்ஸஸ், அதாவது இந்த கீழ்த்தளத்தில் இருக்கிற அந்த பஸ்களை தான் இப்படி அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னும், இது ஊனமுற்றோருக்கெல்லாம் ரொம்ப இலகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விசேட பஸ் சேவைகள் அதுக்காகவும் பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட போகுதுன்னும், அது நவம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட போகிறதாகவும், இந்த மெட்ரோ டிரான்சிட் பஸ் சேவைகள் வந்து அடுத்த வருடம் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் அளவில் இந்த பஸ் சேவைக்கான பஸ்கள் வந்து கொண்டு வரப்பட உள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். அதாவது சிட்டி பஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 2021 ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ அந்த பஸ்கள் வந்து சேவைகள் இல்லை. இது தொடர்பில் நாங்கள் ஆராய்ஞ்ச போது அவங்களோட அந்த ஆப் ஒன்று இருந்துச்சு. அந்த டைமில் அந்த ஆப் வந்து இருக்குது, அதாவது ஆக்டிவாக இருந்தாலும் அந்த பஸ் சேவைகள் வந்து இப்போ செயற்படுத்தப்படலை. இது தொடர்பில் வந்து போக்குவரத்து சபை அதிகாரிகளையும் வந்து தொடர்பு கொண்டு கேட்ட போதும் வந்து அவர்களிடம் வந்து ஒரு சாதகமான பதில்கள் கிடைக்கல. அதே போன்று சொல்லி இந்த கேண்டியில் அதுக்கான ஒரு சேவை நிலையம் ஒன்று வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த சேவை நிலையமே வந்து இப்போ ஒரு தகவல் நிலையமாக மாற்றப்பட்டிருக்கு. அது வந்து கேண்டி ரயில்வே ஸ்டேஷன், அதாவது புகையிரத நிலையத்தை ஒட்டி தான் அது இருந்துச்சு. இப்போ வந்து அது தகவல் நிலையமாக மாற்றப்பட்டிருக்கு. எது எவ்வாறாயினும் இந்த சிட்டி பஸ்ன்றது வேற, மெட்ரோ டிரான்சிட் அப்படின்றது வேற. அடுத்து பார்க்குற விஷயம் சுஜி, இது வந்து நாங்கள் வந்து கண்டினியூஸாகவே வந்து பேசிகிட்டு இருக்கிற விஷயம் தான் இந்த புற்றுநோய்க்கு வந்து இதுவரையில் வந்து மருந்து கண்டுபிடிக்கப்படலை. அதே சந்தர்ப்பத்தில் வந்து ரஷ்யாவிலையும் வந்து சமீபத்தில் வந்து மருந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது வந்து புற்றுநோய் எல்லாத்தையும் குணமாக்குற மருந்தும் கிடையாது, குடல் புற்றுநோய்க்கான மருந்து தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த அடிப்படையில் தான் சுஜி இப்போ இலங்கையிலுமே வந்து இந்த புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பல்வேறு போஸ்ட் வந்து நம்ம காணக்கூடியதாக இருந்தது. கடந்த வாரமே வந்து நிறைய பேர் வந்து இந்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயுமே இந்த புற்றுநோய்க்கான மருந்து இலங்கையில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உயிர் வேதியியல், மூலக்கூறு உயிரியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் இந்த ஊட்டச்சத்து மருந்து, அது புற்றுநோய்க்கான ஒரு ஊட்டச்சத்து மருந்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் தெரிவிக்கப்பட்டுச்சு. இது தொடர்பில் நாங்கள் ஆராய்ந்த போது இந்த குறிப்பிட்ட மருந்து, அதாவது இந்த குறிப்பிட்ட மருந்து வெர்னோலக் அப்படின்ற ஒரு மருந்து தான் சொல்லிட்டு இருக்காங்க. மருந்து வந்து ஊட்டச்சத்து மருந்து மாத்திரம் இல்லாமல் கீமோதெரப்பி உள்ளிட்ட அதுகள்னால ஏற்படுற அந்த பக்க விளைவுகளையும் இதிலேருந்து காத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இது வந்திருந்தது. இது வந்து கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சமீரா ஆர் சமரகோன் தலைமையிலான ஒரு குழு வந்து 17 ஆண்டுகளாக நடத்திய ஒரு ஆராய்ச்சியின் முடிவில் இது வெற்றி கிடைச்சிருக்கு. அநேகமான பிரதான ஊடகங்களில் இது வந்திருந்தது. அந்த நியூஸில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கிரிப்ட் எல்லா இடத்துலையும்
மாதிரி இருக்குது. இது வந்து நாங்கள் பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு தகவல் வரும்போது ஒரே ஸ்கிரிப்ட் பல இடங்களில் வரும்போது ஊடகங்களாக இருந்தாலும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஒரே ஸ்கிரிப்ட் வருதே இது, அதாவது சுகாதார அமைச்சினால ஒரு அறிக்கையை வெளியிடல இது தொடர்பாக. அப்போ எப்படி ஒரு ஊடகம் இதை செய்தியாக வெளியிடும்? மாத்திரம் இல்லாமல் சொல்லி இந்த கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிக்கிறது தான் உலக நாடுகள் பலவுமே வந்து பெரிய பெரிய நாடுகள்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இலங்கையில் இப்படி ஒரு கண்டுபிடிச்சிருந்தா அது வந்து வேர்ல்டுலேயே வந்து பெரிய ஒரு நியூஸாக வந்து மாறி இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான எந்த ஒரு செய்திகள்லையுமே எந்த ஒரு சர்வதேச ஊடகங்கள்லையுமே காண முடியல. ஆனால் இலங்கையில் இருக்க ஊடகங்கள் வந்து இது மாதிரியான செய்திகளை வந்து உண்மையை ஆராயாமலே வந்து வெளியிடுறாங்க. இது வந்து மோசமான நிலை என்ன? ஆமாம். அப்போ இந்த குறிப்பிட்ட மருந்து, அதாவது இந்த பெர்னோலக் அப்படின்ற இந்த குறிப்பிட்ட மருந்தானது ஃபெர்னா ஃபுட் அண்ட் நேச்சர் பிரைவேட் லிமிடெட் அவங்களோட தயாரிப்பாக தான் வெளியிடப்பட்டிருக்கு. இது வந்து அவங்களோட ஆன்லைன் சந்தையில் வந்து இது தொடர்பான ஒரு விளக்கம் வழங்கியிருக்காங்க. அதில் தெரிவிச்சிருக்காங்க கொழும்பு பல்கலைக்கழகத்தினால இப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதில் முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயம் இருக்குது சரண்யா. இது வந்து புற்றுநோய்களை முழுமையாக குணப்படுத்தும் அப்படின்னு இந்த இடத்துலையும் அந்த விளக்கத்தில் குறிப்பிடப்படலை. இந்த மருந்து தொடர்பில் பேராசிரியர், அந்த குறிப்பிட்ட பேராசிரியர் தெரிவித்த ஒரு விடயம், இது இன்னும் ஆராய்ச்சி கட்டத்தில் தான் இருக்குது. இதற்கான ஒரு முடிவு இன்னும் வரல. மற்றது புற்றுநோய் மருந்துகள் எடுக்கும்போது இந்த மருந்தை உட்கொண்டு ஏதாவது பக்க விளைவுகள் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து நானோ எனது நிறுவனமோ அல்லது கொழும்பு பல்கலைக்கழகமோ பொறுப்பாகாது அப்படின்னு சொல்லி அவரே தெரிவிச்சிருக்கிறாரு. மற்ற ஒரு விஷயம், கொழும்பு பல்கலைக்கழகம் ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க. அவங்க தெரிவித்த ஒரு விடயம் தான் சரண்யா, இந்த அதாவது பல்கலைக்கழகத்தில் பேரை தவறாக பயன்படுத்தி பல தகவல்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்படுறதாகவும், எனவே புற்றுநோய் தொடர்பான மருந்துகளை உட்கொள்ளும் போது அதுக்கான மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று மருந்துகளை உட்கொள்ளணும் அப்படின்ட்டும் அவங்களோட ஆராய்ச்சிகள் மற்றும் அதன் முடிவுகள் தொடர்பில் அவங்க உத்தியோகபூர்வமாக அவங்களோட ஃபேஸ்புக் இணையதளத்தில் வெளியிடுவாங்க. மற்றது இது தொடர்பான எந்த ஒரு ப்ராமிசஸையும் பல்கலைக்கழகம் வழங்கலை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. எனவே இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் இது புற்றுநோய்க்கான மருந்துன்னு இந்த பெர்னோலக் அப்படின்றது சந்தைகளில் கிடைச்சாலும் அதை எடுத்து உட்கொள்ளாதீங்க. அது போதிய மருத்துவ ஆலோசனைகளின் பேரில் மாத்திரமே அந்த மருந்தை எடுக்கிறதா இருந்தால் கூட எடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த மருத்துவ நிறுவனமே அதை தயாரித்தவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இது சம்மந்தமான புற்றுநோய் மட்டுமில்லை, எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட தகவல்களை நம்பி அந்த மருந்துகளை உட்கொள்ள வேண்டாம். உங்கள் மருத்துவரின் ஆலோசனையை பெற்ற பின்னர் மட்டுமே அந்த மருந்தை எடுத்துக்கோங்க. ஆமாம் சுஜி, நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கக்குள்ள ஒரு நல்ல சுவாரஸ்யமான விஷயமும் வந்து பகிரப்படுது. அதில் வந்து முக்கியமாக நிறைய பேரால் பகிரப்படுற ஒரு விடயம் தான் இந்த ஒலிம்பிக் பற்றி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஒலிம்பிக் வந்து பாரா ஒலிம்பிக், அதே மாதிரி குளிர்கால ஒலிம்பிக், கோடி ஒலிம்பிக், இப்படி நிறைய ஒலிம்பிக்ஸ் போட்டி இருக்குது. அதுலேயும் வந்து ஒரு ஒலிம்பிக் வந்து மெயினாக நடக்கிறது வந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற போட்டி தான். அப்போ இப்படி இருக்கக்குள்ள இந்த 2025ஆம் ஆண்டுமே வந்து ஒரு ஒலிம்பிக் நடந்திருக்கு. சரியா? எனக்குன்னா தெரியாது அப்படி ஒரு ஒலிம்பிக் நடந்திருக்கு. சரியா? 2025 ஒலிம்பிக் நடந்திருக்கு. அதில் வந்து பல்வேறு சுவாரஸ்யமான போட்டிகளும் நடந்திருக்கு. அதில் ஒன்று என்னென்னா இந்த பாத்திரங்கள் கழுவுற போட்டி இருக்குது. அதில் இந்தியாவை சேர்ந்த பெண்மணி ஒருத்தர் முதலிடத்தை பெற்றிருக்கிறார். நல்ல விஷயம். உண்மைக்குமே இந்த 2025ஆம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக் என்ன செஞ்சு? அது தானே 2025ஆம் ஆண்டு ஒரு ஒலிம்பிக் நடந்திருக்கு. சாதாரணமாகவே எல்லாத்துக்கும் தெரியும் ஒலிம்பிக் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது. இது போன வருடம் பாரிஸில் நடந்துச்சு. அது வந்து இப்போ அடுத்து 2028ஆம் ஆண்டு தான் இந்த ஒலிம்பிக் நடக்கணும். அதுலேயும் ஒரு விஷயம் என்னன்னா இந்த பாத்திரம். அப்போ நம்ம எல்லாம் போகலாம், வேற போட்டியே இல்லை, டக்குன்னு கழுவிடலாம். அப்போ பாருங்க, இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி வின் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதில் கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்தா அம்மா எங்கட பெண்மணியை மிஞ்ச ஆள் இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி. உண்மைக்குமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற இந்த ஒலிம்பிக் போன வருஷம் நடந்து எப்படி இந்த வருஷம் நடக்கும்? அங்கேயும் ஒரு அது சோஷியல் மீடியா நடத்துகிற ஒலிம்பிக்காக இருக்கலாம். அதுலேயும் பாத்திரம் கழுவுற போட்டி அப்படின்னும் போது ஒலிம்பிக்கில் பல போட்டிகள் இருக்குது. கிட்டத்தட்ட 400 போட்டிகள் கிட்ட இருக்குது. ஆனால் அதில் நாங்கள் ஆராய்ஞ்ச அளவில் இந்த மாதிரி ஒரு போட்டி அங்கே இல்லை. மற்றது இது வந்து பார்த்தோன்னே உண்மையான வீடியோ அப்படின்னு நீங்கள் டக்குன்னு பார்த்தோன்னே நினைக்கலாம். ஆனால் அதை உன்னிப்பாக கவனிச்சா தெரியும். இடையில பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க, அந்த பாத்திரம் டக்குன்னு காணாமல் போகுதுன்னு தெரியாது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது ஏஐயால் உருவாக்கப்பட்ட ஒரு காணொலி. இது என்னென்ன சுஜி, இந்த இப்போ வர்ற இந்த ஏஐ வீடியோக்கெல்லாம் வந்து அந்த அக்யூரேட்டாக அது நேச்சுரலாகவே இருக்கு. இப்போ அதுதான் இப்போ டெக்னாலஜி.
இந்த ஏஐ வீடியோ வந்து உண்மை மாதிரியே உருவாக்குற மாதிரி எங்களுக்கு ஒரு டாஸ்க் தான் அதை கண்டுபிடிக்கிறது. அப்போ நாங்கள் அதை விட ஒரு டிடெக்டிவ் டூலாக கண்டுபிடிச்சி நாங்கள் அதை டிடெக்ட் பண்ணி எடுக்கணும். எது எவ்வாறாயினும் இது வந்து பாத்திரம் கழுவுற போட்டியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க ஸ்ரீலங்கா பாத்திரங்களும் போகிறதுக்கு. ஆமாம், இது ஏஐயால் உருவாக்கப்பட்ட ஒரு காணொளி. ஆமாம் சுஜி. அப்போ இந்த கடந்த வாரத்தில் வந்து இது போன்ற பல்வேறு ஒரு மெயினான சப்ஜெக்ட்ஸ் அதே மாதிரி சுவாரஸ்யமான விடயங்களுமே வந்து பகிரப்பட்டிருந்தது. அது தொடர்பான தகவல்களை தான் நாங்கள் இன்று வழங்கியிருந்தோம். இதை தவிர இனிமேலும் நீங்கள் பார்த்துட்டுருக்கோங்க ஃபோனுக்கு வந்து நிறைய தகவல்கள் வரக்கூடும். இந்த சரியாக பிள்ளையான நீங்கள் செக் பண்ண மாட்டீங்க. செக் பண்ணுறதுக்கான டைமும் வந்து எங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். அதே மாதிரி இதை வந்து டக்குன்னு யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஷேர் பண்ணவும் கூடும். ஆகவே இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் எழக்கூடிய விடயங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து எங்களுக்கு அறிவிக்கலாம். இது தொடர்பான உண்மையினை கண்டறிந்து ஆராய்ந்து உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது தொடர்பான விடயங்களை வழங்குவதாக இருந்தால் இந்த தொலைபேசி ஊடாக அறிவிக்க முடியும். தொலைபேசி இலக்கம் சொல்லி ஆமாம், 077-1514-696 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து உங்களுக்கு ஏதாவது சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்தால் அதை நீங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்தி சொல்லலாம். அப்படி இல்லைனா இதே இலக்கத்தில் வாட்ஸ்அப் மூலமும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்றது இது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சில விடயங்களை மாத்திரமே உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இதை தாண்டி பல ஆய்வு கட்டுரைகள், உண்மை கண்டறியும் ஆய்வு கட்டுரைகள் ஃபேக்டர்ஸ் இன் ஸ்ரீலங்கா தமிழ் அப்படின்ற எங்களோட இணையதளத்தில் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமன்றி சமூக ஊடக பக்கங்களிலும் நாங்கள் ஆக்டிவாக இருக்கோம். எனவே அந்த பக்கங்களை ஞாபகப்படுத்தினா ஆமாம் சுஜி, யூடியூபாக இருக்கலாம், ஃபேஸ்புக், அதே போன்று டிக்டாக், இன்ஸ்டாகிராம்லுமே இந்த ஃபேக்டர்ஸ் இன் ஸ்ரீலங்கா அப்படின்ற நீங்கள் சேனலை வந்து ஃபாலோ செஞ்சு வச்சுட்டிங்களா இருந்தால் இது தொடர்பான தகவலை வந்து உங்களுக்கு உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது இது தொடர்பான காணொலிகள், குறுகிய அதே மாதிரி நீண்ட காணொலிகள், விளக்கங்களையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.